ஹாய், வணக்கம். உங்கள் அனைவரையும் எங்கள் சமையல் சாம்ராஜ்யத்திற்கு வரவேற்கிறேன். சுவையான வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கிளாஸில் 1 கிளாஸ் அளவு பச்சரிசியை கழுவி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் சிறுபருப்பு, அதுவும் கழுவி 1/4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பொங்கலில் போடுறதுக்காக வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 6 முந்திரி, சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். அரிசி அளந்த அதே கிளாஸில் 4 கிளாஸ் தண்ணி குக்கரில் வச்சுருக்கேன். இதில் ஊற வச்ச பச்சரிசியும் சிறுபருப்பையும் போட்டுக்கோங்க. பெருங்காயமும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சியை இதில் போட்டுக்கோங்க. மூடி போட்டு 3 சத்தம் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை தாளிக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயும் 3 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இதில் மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை இந்த பொங்கலில் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. சுட சுட வெண்பொங்கல் ரெடி.